வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாமல் கைது 18ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்ற தலைப்பின் கீழ் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். இந்திய நிறுவனமான கிரிஷ் குழுமம் ரக்பி விளையாட்டினை மேம்படுத்தும் முகமாக போட்டித் தொடர் ஒன்றினை நடத்த 2013ஆம் ஆண்டு வழங்கியதாக கூறப்படும் 70 மில்லியன் ரூபாய் நிதியினை தவறாக தனது சொந்த தேவைக்கு பயன்படுத்தினார் என்ற மோசடி குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மூத்த புதல்வரும் அம்பாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. முழு குடும்பத்தையும் சிறைப்பிடிப்பினும் பயணம் தொடரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வரி அதிகரிப்புக்கு இடைக்கால தடை, உயர் நீதிமன்றம் உத்தரவு, வழக்கு முடியும் வரை தடை அமுலில் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வரி அதிகரிப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள இடைக்கால தடையானது அரசாங்கத்தின் வரி சேகரிக்கும் செயற்பாட்டில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. 15 அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியில் திருத்தம் செய்யப்படும் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. பொருளாதார மத்திய நிலைய சர்ச்சை ஓய்ந்தது, கருத்து கணிப்பில் 21 பேர் ஓமந்தைக்கு ஆதரவு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையிலா அல்லது தாண்டிக்குளத்திலா அமைய வேண்டும் என்பது குறித்து எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாணத்திற்குட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்களுக்கிடையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு வாக்கெடுப்பில் 21 மக்கள் பிரதிநிதிகள் ஓமந்தையில் அமைப்பதற்கு ஆதரவு அளித்ததோடு 5 மக்கள் பிரதிநிதிகள் எதிராக வாக்களித்ததோடு 14 பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்பதாகவும் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. மங்களவை இன்று சந்திக்க உள்ளார் நிசா பிஸ்வா என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று ஸ்ரீலங்காவிற்கு வருகை தரும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க பிரதிநிதி ராஜாங்க செயலாளர் நிசா பிஸ்வால் இன்றைய தினம் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கு பணிப்புரை விடுங்கள், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு CV விக்னேஸ்வரன் கடிதம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வரி அதிகரிப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் வரை பெறுமதி சேர் வரி திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிப்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. டீசலுக்கான வரி அதிகரிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இதேவேளை அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி இல்லை, இன்றைய அமைச்சரவையில் தீர்மானம் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. தமிழக இழுவை படகுகளுக்கு வடகடலில் மீன்பிடிக்க அனுமதி வழங்க கொழும்பு தயார் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இழுவை படகுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நாட்களில் இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடிப்பதற்கு அனுமதி அளிப்பதற்கு இலங்கை தயாராக இருப்பதாக உத்தியோகபூர்வ வட்டாரம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை எக்ஸ்பிரஸ் செய்தி சேவைக்கு இந்த செய்தியை தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இந்திய மீனவர்கள் நுழைந்தால் பெரும் போராட்டம் வெடிக்கும், அவர்களை அனுமதிக்க முடியாது என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அமெரிக்காவின் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் விவகாரங்களுக்கு பொறுப்பான உதவி அமைச்சர் இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பிற்கு வருகை தரவுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மூத்த புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. என்னை அரசியலிலிருந்து அகற்றவே புதல்வர்களை கைது செய்கிறது அரசு, குற்றம் சாட்டுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. கண்டி மடுகலை பகுதியில் நேற்று காலை பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 26 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. நான் திருடனா, முடிந்தால் நிரூபியுங்கள், சவால் விடுகின்றார் கோட்டா என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது ரகசியமான முறையில் தான் சொத்து சேர்த்து வைக்கவில்லை என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளரான கோட்டாபய ராஜபக்ச நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்றைய தினம் FCIDயில் ஆஜரான அவர் விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்ததாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. வரி அதிகரிப்பை உடனடியாக நிறுத்துக, அரசுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. சர்வதேச நீதிபதிகள் விவகாரம் மறுக்கிறது மங்களவின் சுருதி, தேவை ஏற்பட்டால் உதவி பெறலாம் என்கிறார் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம்.
சர்வதேச நீதிபதிகளை உள்வாங்குவதற்காக ஐநா தீர்மானத்தில் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்துள்ள வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவசியமான சந்தர்ப்பங்களில் அவர்களது பங்களிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிப்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தியில் அமைப்பதை கடுமையாக எதிர்க்கிறது அரசு. நிதி திரைசேரிக்கு திரும்பும் அபாயம் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. சர்வதேச நீதித்துறையின் பங்களிப்பு மிகவும் அவசியம். எதிர்க்கட்சி தலைவருடனான சந்திப்பின் பின்னர் ஹரை தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் வரை பெறுமதி சேர் வரி திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. வரி அதிகரிப்புக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளே இன்றைய ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்சவை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வரி அதிகரிப்புக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளே இன்றைய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேயர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வரி அதிகரிப்புக்கு இடைக்கால தடை என்ற செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகிறது. ஓமந்தையிலே பொருளாதார மையம் பெரும்பான்மை கூட்டமைப்பினர் ஆதரவு. ஓமந்தை 21, தாண்டிக்குளம் 5, கரத்தில்லை 14. வடமாகாணத்துக்கான பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையிலே அமைக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர் பெரும்பான்மையானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வடகடலில் தமிழக இழுவை படகுகள் மீன்பிடிக்க அனுமதி வழங்குவதற்கு கொழும்பு தயாராவதாக தகவல் என்ற செய்தி கேள்வி அடையாளமிட்டு காணப்படுகின்றது. இந்திய மீனவர்களை அனுமதித்தால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். ஜாழ் கடற்றொழிலாளர் சம்மேளனம் எச்சரிக்கை. கெமரூன் நாளை பதவி விலகுகிறார் என்ற செய்தியும் இன்றைய ஜாழ் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அடுத்ததாக வெலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையில் என முடிவாகியது 16 மேலதிக வாக்குகளால். பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கு அமைப்பது என்பது குறித்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஓமந்தையில் அமைப்பதே சரி என்ற தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்துக்கான பொருளாதார மத்திய நிலையம் அமைப்பதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில் அதிகமானோர் நேற்றைய வாக்கெடுப்பில் ஓமந்தைக்கு வாக்களித்ததன் மூலம் ஓமந்தையிலே பொருளாதார மத்திய நிலையம் அமையும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காணிகளற்ற மக்களுக்காக கீரிமலையில் 100 வீடுகளை இராணுவம் அமைக்க திட்டம் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. மின்கம்பத்துடன் ஹயஸ் மோதுண்டு விபத்து, பெண்பலி, 5 படுகாயம் என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. மைத்ரி இன்று பிரிட்டன் பயணம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டு இன்று செவ்வாய்க்கிழமை பிரிட்டனுக்கு பயணமாக உள்ளார். இவை வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பேய்கள் உலாவரும் இடத்தில் பொருளாதார வலயம் வராது. வடக்கு முதலமைச்சரின் கருத்து கணிப்பு குறித்து இப்படி சொல்கிறார் அமைச்சர் ஹாரிசன். மக்கள் நடமாட்டம் இல்லாத பேய் உலவும் இடத்தில் எந்த ஒரு கட்டிடத்தையும் கட்ட முடியாது. வவுனியா நகரிலிருந்து 1 அல்லது 2 கிலோமீட்டர் தூரத்திற்குள் பொருளாதார வலயம் அமைய வேண்டும். எழுத்தடிப்பு இடம்பெறமாக இருந்தால் நிதி சிறை சேருக்கு திரும்பும். இவ்வாறு நடுவண் அரசின் கிராமிய பொருளாதார அமைச்சர் பி ஹாரிசன் உதயன் பத்திரிகை தெரிவித்தார். பொருளாதார வலய அமைவிட ஓமந்தை வடக்கு முதலமைச்சர் விக்கி அறிவிப்பு பாடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கைக்கு வருகிறார் மற்றொரு அமெரிக்க அதிகாரி. ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் கொழும்பின் முரண்பாட்டை அடுத்து ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கையின் இணை அரசனுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் உயர்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக அமெரிக்காவின் மற்றொரு உயர்மட்ட ராஜதந்திரியும் இலங்கைக்கு வரவுள்ளார். 11 குளங்கள் ராணுவம் வசம். முல்லைத்தீவில் இந்த நிலை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் 11 குளங்கள் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு கோரியுள்ளன முல்லைத்தீவு விவசாய அமைப்புகள். இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.